தீபாவளி என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருபவை பட்டாசுகள் தான். ஆனால் பட்டாசு இல்லாமல் தீபாவளி கொண்டாடுவோம் என்ற பிரச்சாரமும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. பட்டாசுகளால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக கூறி தீபாவளிக்கு வெடிச்சத்தத்தை தவிர்ப்போம் என்று ஒரு அமைப்பு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். கடந்த தீபாவளிக்கு 1000 பட்டாசு கடைகள் சென்னை முழுவதும் அமைந்திருந்தன. தீயணைப்புத்துறை இந்த வருடம் ஏற்படுத்திய கடுமையான கட்டுப்பாடுகளின் காரணமாக இப்போது 800 என்கிற அளவிற்கு பட்டாசு கடைகள் குறைந்திருக்கின்றன. தீயணைப்புத்துறை விதித்த கட்டுப்பாடு மட்டுமல்ல, மக்களிடம் ஏற்பட்டு வரக்கூடிய விழிப்புணர்வும் இதற்கு முக்கியமான ஒரு காரணம். முக்கியமாக புகையில்லாத தீபாவளியை கொண்டாடுவோம், பட்டாசுகளுக்கு பதிலாக அகல் விளக்குகளை ஏற்றுவோம் என்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தமிழர் பண்பாட்டு நடுவம் என்கிற அமைப்பினர். இன்றைக்கு அவர்கள் மெரினா கடற்கரையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு இங்கு வரக்கூடிய மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பை சேர்ந்த பிரசாந்திடம் இப்போது கேட்கலாம். இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? வணக்கம். இன்று தமிழர் பண்பாட்டு நடுவம் சார்பில் மெரினாவில் பட்டாசு இல்லா தீபாவளி கொண்டாடுவோம், புகையில்லா தீபாவளி கொண்டாடுவோம் என்ற பரப்பில் ஈடுபட்டிருக்கோம். முக்கியமாக இதனால பட்டாசுல என்னென்ன தீங்குகள் வருது, தீபாவளிக்கு பட்டாசுல என்னென்ன தீங்குகள் வருது விளக்கிட்டு இருக்கோம். அது குழந்தை தொழிலாளர்கள் முக்கியமாக பட்டாசு தொழிற்சாலையில் ஈடுபடுத்திருக்காங்க. இதை புறக்கணிக்கிற வகையெல்லாம் முக்கியமாக இந்த பட்டாசு நம்ம புறக்கணிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் பட்டாசுன்றது ஆங்கிலேயர் வரைக்கும் முன்னதான் பட்டாசுன்றது. அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் எல்லாம் தீபத்தை ஏற்றி திருவிழா கொண்டாடினாங்க. பட்டாசுனா என்னென்ன தீங்கு வரக்கூடாது அதை சொல்றதுக்காகத்தான் இங்கே நாங்கள் இந்த மாதிரி பரப்பில் ஈடுபட்டு இருக்கோம். முக்கியமாக இப்போ சமீபத்தில் கூட சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு தீபாவளி நடக்கிறப்பே வருஷத்துக்கு ஒரு 10 உயிரிழப்புகள் நடந்துருது. இதை புறக்கணிக்கிற எல்லா பட்டாசு என்னென்ன தீங்குகள் வருது அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே விளக்கிட்டு இருக்கோம். நன்றி பிரசாந்த். பிரசாந்த் சொல்வது போல பட்டாசுகளால் வெறும் காற்று மாசுபாடு மட்டுமல்ல, ஒலி மாசுபாடும் ஏற்படுகிறது. இதனால் வயதானவர்கள், குழந்தைகள் மட்டுமல்லாமல் மிருகங்களும் பறவைகளும் கூட பாதிக்கப்படுகின்றன. இதை தடுக்கும் முயற்சியாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் மாசு கட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காகவும் தான் இது போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு பரவலாக ஏற்கனவே பறவை சரணாலயங்களுக்கு அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் பட்டாசுகளை வெடிப்பதில்லை. இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இது போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் பீர் முகமது.